உயரத்தில் நிற்கும் மரம் பழம் கொடுக்கும் போது தாழ்ந்து நிற்கிறது. அதேபோல் உண்மையில் உயர்ந்த மனிதர் பணிவுடன் நடக்கிறார். இந்த சிந்தனையில் தொடர்வோம். பணிவு என்பது தன்னை தாழ்த்தி கொள்வதல்ல, தன்னிடம் உள்ளதை அறிந்திருந்தும் அதை பெருமையாக காட்டாமல் இருப்பது. இந்த குணம் படைப்பின் போது கூடவே படைத்திருக்கிறார் கடவுள். பணிவு இருந்தால் கற்றுக்கொள்ளும் மனம் இருக்கும். எனக்கெல்லாம் தெரியும் என்று நினைப்பவர் வளர மாட்டார். இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர் தான் முன்னேறுகிறார். பணிவு மனிதரை மக்களிடம் அருகில் வைத்திருக்கிறது. அகம்பாவம் மனிதரை தனிமைப்படுத்துகிறது. மக்கள் திறமைக்காக மதிக்கலாம், ஆனால் குணத்திற்காக நேசிப்பார்கள். உண்மையான உயரம் பதவியால் வராது, அது நடத்தையால் வரும். பணிவு உள்ளவரை மக்கள் மரியாதை செய்வார்கள். அவர் பேசாமல் இருந்தாலும் மதிப்பு குறையாது. சிலர் சிறிய வெற்றியிலேயே அகம்பாவம் கொள்ள ஆரம்பித்து விடுகிறார்கள். ஆனால் பணிவுள்ள மனிதர் வெற்றி வந்தாலும் அமைதியாக இருப்பார், தோல்வி வந்தாலும் மனம் தளர மாட்டார். ஆகையால் இன்று ஒரு சின்ன நினைவு: வெற்றி வந்தால் நன்றி சொல்லுங்கள், பாராட்டுகள் வந்தால் பகிர்ந்து கொள்ளுங்கள், பணிவுடன் தொடருங்கள். பணிவு உள்ள இடத்தில் உறவுகள் நிலைத்து நிற்கும். பணிவு பேசும் வார்த்தை இதயத்தில் இடம் பிடிக்கும். அகம்பாவம் கதவை மூடும், பணிவு கதவுகளை திறக்கும். அதனால் உயர விரும்பும் மனிதர் முதலில் பணிவை கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனெனில் பணிவு மனிதரை கீழே தாழ்த்தாது, அவரை இன்னும் உயரத்தில் நிலைநிறுத்தும்.